மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக தேவனின் சமூகத்தில் எல்லாரும் ஆழத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ராஜாதி ராஜாவே. உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை கதா. நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கதாவே, நன்றி செலுத்துகிறோம் கதாவே. நீங்க தான் நல்லவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே, நன்றி செலுத்துகிறோம் கதாவே. நீங்க தான் ஜீவனுள்ளவர், நீங்க தான் மாறாத தேவனாய் இருக்கிறவர், எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கதாவே. எங்களை நடத்துகிற தேவன் இந்த நாளிலே இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மட்டும் நம்மை நடத்தினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கதாவே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. எங்களை நேசித்த தேவன், எங்களை அழைத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. பெரிய காரியங்களை செய்ய போகிறவருக்கு நன்றி சொல்லுவோமா. எல்லாரும் 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 கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுவோம். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், சபை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்க பிரசன்னம் ஆண்டவரே என்றென்றும் மாறாததா இருக்கிறது, அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ பெரியவர், பெரியவர், ஜீவனுள்ளவர், மாறாத தேவனாய் இருக்கிறீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க, பேர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை நீக்கி போட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கி போட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஆராதனைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும், கர்த்தர் இடைப்பட வேண்டும், ஆராதனைகளை கர்த்தர் இறங்கி வர வேண்டும் என்பதாக எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே இந்த ஆராதனை கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் தேவனின் ஆளுகைக்கு வருவதாக, தேவனின் அபிஷேகம் இறங்கி வருவதாக, தேவனின் சித்தம் நிறைவேறுவதாக, தேவனின் ஆளுகை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும்படியாக இந்த ஆலயத்தை தேவனின் மகிமை மூடட்டும் ஐயா, தேவனின் மகிமை மூடத்தக்கதாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்தெந்த பலவீனங்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அகன்று போ என்று கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. எந்த குழப்பங்கள் இருந்தாலும் இப்பொழுது அகன்று போ என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போ. இந்த mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே ஆவியோடும் உண்மையோடும் தொழத்தக்கதான பிள்ளைகளாய் கர்த்தரின் சமூகத்திலே நின்று உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. ஆராதனை வீரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனை நீங்க பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ஆமென். நாங்க ஒரு மன பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி பலி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க நல்லவராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மாறாதவராய் இருப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ராஜா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு மன பார்த்து ஜெபிப்போம் ராஜா.
காத்து கொண்டீ. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீ துடைத்தீ. உம் கரங்களா என்னை அழைத்து காத்து கொண்டீ. வாய்களை தொடர்ந்து மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சோதனை என்னில் வந்த போதும் நீ காத்தீ. வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ. சோதனை என்னில் வந்த போதும் நீ காத்தீ. வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. உள்ளத்தில் ஆழ்ந்து சொன்னோம், கரங்களை உயர்த்தி. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கிருபைகள் என்னில் பெருக செய்திடே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டிடே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திடே ஸ்தோத்திரம். உம் கரங்களா என்னை அணைத்து கொண்டிடே ஸ்தோத்திரம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் தேவாதி தேவனே
ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து அவர் செய்த நன்மை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துவோமா. ஆவியானவரே, ஆயிரம் ஆயிரம் வாழ்க்கையிலே நன்மையிலே செய்தவரே உமக்கு நன்றி ராஜா. அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நன்றி ராஜா. ஒருபோதும் கைவிடாத தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நடத்தி செல்பவராய் இருப்பவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. தேவாடி தேவனே உமக்கே நன்றி அப்பா. உமக்கே துதி அப்பா. துதிகன மகிமைக்கும் பாத்திர நீர் அல்லவோ ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒரு நாளும் எங்களை மறவாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை மறவாமல் நினைப்பவர் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு நாவு போதாத ராஜா. தேவாடி தேவனே, ஆவியானங்கள் தேவனே, உண்மை அன்போடு உண்மை வரவேற்கிறோம் ராஜா. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபெறாதப்பா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி நன்றி என நாதோறும் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. தேவாடி தேவனே, தேவரே, நீ சகலம் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருப்பவரே. உமக்கு ஒப்பான தேவன் வரை யாரும் இல்லையே ராஜா. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நீர் அல்லவோ ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியில் உமக்கு ஒப்பான தேவன் வரை யாரும் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இறைவான ஆவியானவரே, நீ வரும்போது காரியங்கள் சூனியல் மாறும் அப்பா. முடியாதது நிச்சயம் சாத்தியமாகுமே ராஜா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. உண்மையை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளும் கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தேவாடி தேவனே, உண்மையை நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. தேவாடி தேவனே, ஒரு நாளும் எங்களை மறவாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தேவாடி தேவனே, வாக்கு தந்தவர், வாக்கு உண்மையுள்ளவராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்க நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபைதானங்களை தாங்கி இருக்கிறதப்பா. உங்க கிருபைதானங்களை நடத்துகின்றதப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்க கிருபை இல்லாம நாங்கள் ஒன்றும் இல்லையே ராஜா. தேவாடி தேவனே, உமக்கே நன்றி அப்பா. என்னை நடத்திடும் தேவன் நீர் அல்லவோ ராஜா. ஒருபோதும் கைவிடாத தேவனே, உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகர் நீர் அல்லவோ ராஜா. தேவாடி தேவனே, ஆவியானவர் தேவனே, பெரியவரே, அற்புதங்களை அதிசயங்களை காண செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யோசனை பெரியவராய் இருப்பவரே, உம்மை ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. தேவாடி தேவனே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. தேவாடி தேவனே, நீ போதுமான கர்த்தராய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. செய்ய போறதுக்காண்டி உமக்கு நன்றி அப்பா. உமக்கே நன்றி ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்ணீரா நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒரு நாவு போதாதே ராஜா. தேவாடி தேவனே, நீ சொன்னதை செய்து முடிக்க கர்த்தராய் இருப்பவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்பவராய் இருப்பவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவாடி உற்சாகமாய் இந்த பாடலை சேர்ந்து பாருங்க. காற்று வீசணும், வான முழக்கம் போடணும். பலத்த
சிறைச்சாலை கதவுகளை உடைத்திட்ட வல்லமை, சிறைச்சாலை கதவுகளை உடைத்திட்ட வல்லமை, எங்கள் வாழ்க்கை தடைகளையே இன்று உடைக்கணுமே, எங்கள் வாழ்க்கை தடைகளையே இன்று உடைக்கணுமே. ஆவியானவரே இறங்கி வாருமே, ஆவியானவரே இறங்கி வாருமே, அபிஷேகம் இறங்கும். தேவாவியானவர் கிரியை செய்யட்டும். தேவாவியானவர் உலாவட்டும். இந்த இடத்திலே தேவாவியானவர் பிரசன்னத்தை ஆண்டவரை அதிகரிக்கத்தக்கதாக, தேவ பிரசன்னம் இந்த இடத்திலே இறங்கி வரத்தக்கதாக, தேவாவியானவர் ஆளுகை செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா நீங்க தான் ஆளுகை செய்ய, நீங்க தான் பலப்படுத்தத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரும் பிரசன்னம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கி வந்து ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கற்று நீக்கி போடும். பெரிய காரியங்களை கற்று செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கதா தொடர்ந்து நடத்துவீரார், ஆளுகை செய்வீரார், பலப்படுத்துவீரார். உம் சித்தம் நிறைவேறுவதா நீங்கள் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பேசுவீரார், எங்களோடு இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கேட்டு தகப்படி அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா இந்த நாளை ஆசீர்வதித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போம். Let us all take our seats in the presence of the Lord.
Thank you, Holy Spirit of the mighty God. Thank you, Holy Spirit of the mighty God. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். In the name of the Jesus Christ, I greet you and I welcome you. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Our Jesus Christ is a God who does not change yesterday, today and tomorrow. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். And he's also the God who leads us each and every day. அவருக்கு எல்லாம் தெரியும். And he knows everything. ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows every situation. அவர் பேர் சொல்லி நம்மை அழைத்த தெய்வம். He's a God who called us by our names. அவரை நாம் அறியாமல் இருந்தோம், ஆனால் அவர் நம்மை தேடி வந்து பேர் சொல்லி அழைத்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். We have been the people who did not know who the God is, but he is a God. He knew us and he called us by our names. உங்கள் பலவீனங்களை அவர் கண்டறிந்து குணப்படுத்துகிறார். He's a God who looks at your sicknesses and your weaknesses and he sees them and he heals them as well. உங்கள் அந்த பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், பிரச்சனைகள், கட்டுகள் எல்லாத்தையும் அவர் கண்டறிந்து விடுதலையாக்குற தேவன். He's a God who knows every problem, every struggle, everything that is in your life, every situation. He knows all of them and he gives an answer to all of them. பிரச்சனைகளை கண்டறிந்து அவர் விடுதலையாக்குகிறவர். He's a God who knows your situations and then gives a relief from those situations. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பரிகாரியாய் இருக்கிறார். And he is an answer for every problem. இப்போ பாருங்க, டாக்டர்கிட்ட நாங்க போகிறோம். And now we go to the doctor usually. வியாதி என்று போகிறோம். We would go to the doctor when we have sicknesses. டாக்டர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பார். The doctor will ask questions about you. அப்போ அந்த வியாதி என்ன காரியம் என்று அறிந்து அவர் ஏற்ற டேப்லெட்டை தருகிறார். And when he asks more questions, he will understand what your problem is by your answers, and he gives a medicine and a tablet that is specific for that weakness. அப்போ நல்ல காரியம் நடக்கும். And then there will be a good thing. அவர் கேட்காமலே ஒரு காரியத்தை செய்தால் அது விவேதமான காரியமாய் மாறிவிடும். And if the doctor does not ask you questions and gives a medicine just on his assumption, you need to know that medicine, when you take it, it might be a problem to you. தேவன் எல்லாத்தையும் அறிந்தவர். Our God knows everything. டாக்டர் கேள்வி கேட்கிறார்கள், ஆனால் நம்மை படைத்த தேவன் உன்னை நன்றாய் அறிந்தவர். The doctors will ask you questions, but the God who created us, he knows us very clearly. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்த தேவன். He's a God who knows every situation. இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க என்று நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை உன்னை உருவாக்கின தேவனுக்கு எல்லா காரியமும் எக்ஸாக்ட்லி ஆய் தெரியும். We do not know what the situation that you're going through in your life, but the God who created you, he knows the situations in a very accurate and exact way. எங்க தொடணுமோ அங்கு தொடுகிற தேவனாயிருக்கிறார். He is a God who knows where to touch and how to touch. எங்கு மனம் திரும்பணுமோ அங்கு தொடுகிற தேவனாயிருக்கிறார். He is a God who touches the places where there needs to be a repentance. அங்கு நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நாம் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். And if we want to go to the heaven, we need to be the vessel that is clean. அப்போதான் தேவன் வருகிற தேவன் நம்மை அழைத்து செல்வார். And that's when the God who is going to come for us, he will take us along with him when he goes back. பிரச்சனையோடு நாம் போக முடியாது. We cannot go with the problems that is in us. பாவத்தோடு நாம் கடந்து செல்ல We முடியாது. cannot go through with the sin that is in us. அங்கு வியாதியோடு நாம் கடந்து செல்ல முடியாது. And we cannot also go forward with the weaknesses and sickness that's in us. அதற்கு முன்பாக தேவன் நம்மை தொட வேண்டும். And before all of that, God needs to
touch us. என்ன பகுதியில நாம் திரும்பணுமோ, மனம் திரும்பணுமோ, அதெல்லாம் தேவன் தொட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். And we need to seek the Lord in a way that He touches us in whatever things that we need to repent for. வெளியரங்கமான பரிசுத்தத்தை விட்டு உள்ளான பரிசுத்தத்தை நாம் நாட வேண்டும். We need to seek the inner purity, not just the purity that the people can see with our outwards. லூக்கா Let's turn our Bibles to Luke 18வது அதிகாரம். chapter 18. எல்லாரும் எடுப்போம். லூக்கா 18வது அதிகாரம். Let's all turn our Bibles to Luke chapter 18. ஒரு தலைவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். There we see a leader is coming to the Lord. அவன் பயங்கர ஐஸ்வரியவானாய் இருக்கிறான். That leader is a rich person. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறான். He is asking question with the Lord. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். And this man is asking a question, what do I need to do to enter the kingdom of God? அதுக்கு முன்பாக நல்ல போதகரை என்றும் அழைக்கிறான். And before asking that question, he also tells the Lord and asks him, you are a good teacher. நீ என்னை நல்லவன் என்று என்ன சொல்ல வேணும்? தேவனே ஒருவரே அவர் நல்லவராய் இருக்கிறார் என்று தேவன் மறு உத்தரவு கொடுக்கிறார். And then the Lord answers him saying, you know that the Lord is the only good teacher, and he tells it to that person. பாருங்க, வெளியரங்கமான ஒரு பெருமை அவனுக்கு. And there we see there's a pride that is easily visible. அங்கு தைரியமாய் வந்து கேட்கிறான். பாருங்க, நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? And with that pride he's coming with so much of braveness in him and asking him, what do I need to do to enter the kingdom of heaven? தேவன் எல்லாத்தையும் அறிந்தவர். A God knows everything. எங்க தொடணுமோ அங்கு தொடுவார். And he knows where to touch, and he will touch that place. அவர் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible also says he knows each and every heart, and he knows to which heart he has to touch and heal. அவருக்கு மறைக்க முடியாது. We cannot hide things from the God. நடிக்க முடியாது. We cannot act in front of him. லூக்கா 18வது அதிகாரம். Let's turn our Bibles to Luke chapter 18. 18வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். And let's read verse 18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 19வது வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. Verse 18 and 19. And the ruler asked him, good teacher, what must I do to inherit eternal life? And Jesus said to him, why do you call me good? No one is good except God alone. பாருங்க, 20வது வசனத்தை வாசி. And let's also read verse 20. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். You know the commandments: do not commit adultery, do not murder, do not steal, do not bear false witness, honor your father and mother. மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை நீ அறிந்திருக்கிறாயோ என்று கேட்கிறார். And there the Lord is asking him, do you know the commandments which the Moses gave to you? இந்த காரியங்களை நீ செய்யக்கூடாது என்று அறிந்திருக்கிறாயோ? And don't you know that you do not have to do these things? அவன் சொல்லுகிறான், பெருமையா பாருங்க, அதற்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். And there he is with so much of pride, he is telling that I am following all this since my childhood. வார்த்தை எல்லாம் எனக்கு சிறு வயது முதற்கொண்டு நல்லா தெரியும். And he says, I know every word since my childhood. அந்த காரியத்தில் நான் தேறினவனா, சிறு வயதிலே கற்றுக்கொண்டவனா இருக்கிறேன். And he be pride and says that I have known these words since I was a child. அதற்கு ஆண்டவர் 22வது வசனத்துல அங்கு தொடணுமோ அங்கு தொடுகிறா பாருங்க. And
in verse 22, for that Jesus touches that person in that very specific place where he needs to speak about. வாசிப்போம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். When Jesus heard this, he said to him, one thing you still lack. Sell all that you have and distribute to the poor, and you will have the treasure in heaven, and come and follow me. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. You still have one lack. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. And whatever you have, give it to the poor. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். And then the treasures will be formed for you in heaven. பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவனை தொடுகிறது. And then he says, the Lord says, after doing all this, come and follow me. And God knows which specific thing he needs and he lacks, and he speaks about it. இந்த கட்டளைகள் எல்லாம் அறிந்திருக்கிறாய், ஆனால் உன்னில் ஒரு குறை உண்டு. அந்த காரியத்தை செய்துவிட்டு எனக்கு பின்னாக தொடரு. And he also says that you know every commandment and you are following that, but you still lack one small thing where you need to sell all your riches and come and follow me. நாமும் நினைத்திருக்கிறோம், எல்லாத்திலும் அறிந்திருக்கிறோம், அதன்படி செய்கிறோம் என்று. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. And we might think and we might assume that we know everything and we are doing things accordingly to God, but God knows there's one small thing that you still lack in your life. அவன் அதிக ஐஸ்வர்யவானாய் இருந்த பிரகாரம், And because he was a very rich person, இதை கேட்ட பொழுது அவன் மிகுந்த துக்கமடைந்தான். and when he heard about this, he was so saddened in his heart. அங்கு அந்த காரியத்தை செய்ய முடியாதபடி அவன் விலகி போகிறான். And in his life he could not do what God has commanded at that time, and for that reason he's walking away. அதே போலதான் நாம் பரிசுத்த கூட்டம் என்று சொல்லுகிற நாம், எங்களில் ஒரு குறைவு இருந்தால் தேவன் அங்கு சுட்டி காண்பிக்கிறாரோ அங்கு நாம் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் நம் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாய் மாற்றப்படுவோம். And in the same way, even in our life, when God tells us that there's one small lack, even though you are living a perfect life, you still have one lack, and God points that one lack in your life, and you need to repent about it so that you can enter the kingdom of God. அவரின் சிந்தின இரத்தத்தினால் நாம் பாவம் மன்னிப்படைந்தோம். And because of the blood he has shed, for that reason we have received the forgiveness. எங்கே தொடணுமோ அங்கு தொடுகிற தேவனாய் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறோம். And he has been seen as a God who knows about where to touch and what to touch in our lives. இந்த வாலிபன் தலைவனாய் ஐஸ்வர்யனாய் இருந்த பொழுதிலும் அவர் தொடுகிறார் பாருங்க. And there this young man who is a ruler, who is also a rich person, he knows exactly, the Lord knows exactly in which things he lacks. வெளிவேஷம் அங்கு உடைக்கப்படுகிறது. And there God is breaking the outer fame that he has created. குறைவை தேவன் காண்பிக்கிறவராய் இருக்கிறார். And our God is so capable of pointing the lack that is in our life. தேவன் ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கும் போது நாம் மனம் திரும்ப வேண்டும். And when God pinpoints about a lack in our life, we need to repent about it. அதுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை நீ மிஸ் பண்ணுகிறாய். And if you are not willing to do what the Lord tells you and points you about your lack, then you cannot enter the kingdom of God. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளாதபடி தவறி போகிறாய். And you might miss the opportunity to receive the inheritance of the eternal life. தேவன் நம்மோடு பேசுகிறவராய் Our காணப்படுகிறார். God is a God who is speaking to us. தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சுட்டி காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். And he's a God who is always there to tell us about the things we lack in our life. மனிதர்கள் நம் ஒரு சிறு காரியத்தை செய்தோம் என்றால் எல்லாருக்கும் பரப்பி விடுவார்கள். When human beings, when they do something, even if it is the smallest thing,
They want to spread it out so well. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. Our God is not such a God. தேவன் நம்மை சுத்திகரிக்கிற தேவன். But our God is a God who cleanses us. அவர் தேவனின் வார்த்தையை அனுப்பி நம்மை சுத்திகரிக்கிற தேவன். And He's a God who sends His word and He cleanses us through that word. ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் போது அந்த வாழ்வனுக்கு தலைவனுக்கு ஐஸ்வர்யவானுக்கு மனம் திரும்ப அவனுக்கு விருப்பம் இல்லை. And when God pinpoints about the lack that is in the life of that young man who is a rich man, and when he was told about it, he was not okay about it and he was walking away from that place. ஆண்டவர் சொன்னா இந்த காரியத்தை விட்டுவிடு என்றால் நாம் வழக்காடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. And if God tells that you need to leave something that is in your life, you should not be like the person who debates about it, but you just leave it as it is. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மனம் திரும்பினால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. And when you kneel in the presence of the Lord and when you repent in the presence of the Lord, then you have the eternal inheritance. நம் வாழ்க்கையை தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். Our God knows our lives very எல்லா clearly. ஜன கூட்டமும் தேவ சமூகத்தில் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அவரின் நோக்கமும் திட்டமும் சித்தமுமாயிருக்கிறது. And you need to know God's plan, God's will, and God's thought is always that we, every children of God, should enter the kingdom of God. சமரியா நாட்டுக்கு ஆண்டவர் கடந்து போகிறார். And there we see God is going to this place which is Samaria. சமரியாவுக்கும் ஜூதர்களுக்கும் ஒத்து போகாது. And then you need to know the Samaritans and the Jews do not go together. சமரியா ஜன கூட்டத்தை அற்பமாய் நினைப்பார்கள். And the people of Samaria will be treated as the low people. ஆனால் தேவனோ அற்பமாய் நினைத்தவர்களை தேடி போகிறவர். But you need to know God is the one who goes to the people who are casted low. அங்கே கிணற்றண்டையிலே இருக்கிறார். And then கிணற்றண்டையிலே And there தண்ணி was- எடுக்கிற கிணற்று. the Lord was near a well where the people draw the water from it. அங்கு சமரியாவில் இருந்து ஒரு ஸ்திரீ வருகிறார். And then there is a woman who comes from Samaria to that well. ஆண்டவர் தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். And then the Lord asked that woman to give him some water because he was thirsty. அங்கு தாகத்துக்கு தண்ணீர் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் இடைப்படுகிறார் பாருங்க. அங்கு கனெக்டிங் அந்த கம்யூனிகேஷன் இடைப்படுகிறார். And there God is making a connection or a communication in that place with that woman to understand the need of that place. இவள் தாகம் தீர்க்கிற அந்த தண்ணீரை பற்றி பேசுகிறார். And then he speaks about the water which will quench the thirst. இப்போ அந்த ஸ்திரீயானவள் புகழ்கிறாள் இந்த கிணற்றை பற்றி. And then this woman is praising about that specific well. இது யாருக்குண்டின கிணறு? யாக்கோப்பு அவனின் சந்ததி அவனின் மிருகங்கள் குடித்த அந்த கிணறாய் இருக்கிறது என்று பெருமையாய் And பேசுகிறார். there she speaks with so much pride about that well. That well has been dug by Jacob and he has dug it for his people and for his pets and animals. ஆனால் தேவன் அந்த ஸ்திரீயை அறிந்திருக்கிறார். But there we need to know God knows that woman. அங்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அந்த ஸ்திரீயோடு பேசுகிறார். And then the God speaks about the Holy Spirit in that place. தாகம் தீர்க்கிற தேவ ஆவியானவர் கிடைக்க வேண்டும் என்பதாக அங்கு தெளிவும் திட்டவுமாய் ஆண்டவர் அந்த ஸ்திரீயோடு பேசுகிறார். And there the Lord speaks to that woman in a way that she would receive the Spirit of God which will quench her thirst. 15வது யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனம். Let's turn our Bibles to John chapter 4 and the verse 15. யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனம். John chapter 4 and verse 15. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். The women said to him, Sir, give me the water, give me this water, so that I will not be thirsty or have to come here to draw water.
பாருங்க, அவள் பெருமையா பேசுகிறாள். அந்த தாகம் தீக்கிற அந்த தாகம் உண்டாகாமல் இருக்கத்தக்கதான தண்ணீரை கேட்கிறாள். And there she speaks so much of pride about that well, and then she also asks that there is a need in our life, which is the water that needs to be quench her thirsty. அவளுக்கு ஒரு குறை உண்டு என்று தேவன் நன்றாய் அறிந்தார். And the God knows that she also lacks one thing in her life. அவள் பாவ கட்டில இருக்கிறாள். அதில் மனம் திரும்பினால் அந்த தண்ணீர் கிடைக்கும் என்று தேவன் நன்றாய் அறிந்தார். There the God knows very clearly that this woman is in the bondages of sin and she needs a relief from that sin. இயேசு அவளை நோக்கி, And then the Lord looked at her, நீ போய் go உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். and call your husband and come here. அங்குதான் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். And that is where a change has to happen. அவள் பாவ கட்டு அறுக்கப்பட வேண்டும். And then the bondages of sin has to be broken in that place. வெளியரங்கமாய் அவள் நல்லாய்த்தான் பேசுகிறாள். Everything was very nice when she spoke about the well and all. இந்த கிணற்றை பற்றி நன்றாய் அறிந்தவள். And she knows very well about that water, where the water is coming from. ஆனால் அவளுக்குள் ஒரு பாவம் இருக்கிறது என்று அவள் அறியாதபடி பெருமை பேச்சு. But then you need to know there is a sin which she could not even realize that it's a sin, and with that she is still boasting about the things. நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். And for that God tells her, go call your husband and come here. அதற்கு அந்த ஸ்திரீ என்ன பதில் கொடுக்கிறா பாருங்க. And let's see what that woman replies to the Lord. எனக்கு புருஷன் இல்லை என்றார். And she says, I have no husband. இயேசு அவளை நோக்கி, And then Jesus said to her, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். and the Lord says to her, you're right in saying, I have no husband. ஆண்டவர் தொடுகிற இடத்துல நன்றாய் கண்டுபிடித்து தொடுவார். And the God touches the places where exactly that he knows that he has to touch you. அந்த ஸ்திரீ உண்மையை தான் சொல்லுகிறார். And then that woman was actually telling the truth. ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையை தான் நீ சொல்லுகிறார். And for that Lord also says, you're telling the truth. எப்படி எனில், And however, 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். you have had 5 husbands. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. But the one that you have now is not your husband. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். And you have told as it is. அங்கு ஆண்டவர் உண்மையை அங்கு வெளியரங்கமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். And there we need to know God is also telling the truth as it is to her. வெளிப்பாடை அங்கு தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறார். And then he also reveals things as a prophecy to her. தேவனின் வார்த்தை சிலவேளை தீர்க்கதரிசனமாய் வரும். Sometimes God's word come to you as a prophecy. அதற்கு நாம் செவி சாய்த்தோம் என்றால் நாம் ரட்சிக்கப்படுவோம். And if we keep our ears on that prophecy and obey to that prophecy, then we will be saved. அப்போ பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெறுவோம். And then we will receive the Holy Spirit. அப்போ தேவனுக்காக எழும்புவோம். And then we will rise up for the Lord. ஆண்டவர் மன்னிக்கிறவர். Our God is a God who forgives. நம்மை சுத்திகரிக்கிறவர். He's a God who cleanses us. எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கையிட வேண்டும். And we need to repent and confess our sins truly. ஒவ்வொருவரின் காரியத்தில் ஒன்றொன்று இருக்கும் எப்படியாவது. And in each and every one there will be at least one thing that will be there in their life. அந்த ஜென்ம சுபாவம் மாறணும். The whatever the character that is from your birth has to be changed. ஜென்ம சுபாவம் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நாம் கடந்து செல்ல முடியாது. The character that you have since your birth, that has to change. If it doesn't change, you cannot enter the kingdom of God. அது உடனே மாறாது. It does not change in an instant moment. ஜென்ம சுபாவம் படிப்படியாய் மாறிக்கொண்டு போகும். And you need to know the characteristics as you get from your birth, they go off slowly in a step by step manner. ஆனால் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். But God is capable of changing that. மோசேயை அழைத்த தேவன். The God who has called Moses. மோசே எகிப்திலே ராஜா, அவன் ராஜரீகத்தோடு வாழ்ந்தவன். Moses was living in Egypt as
as the greatest privileges that every king had in that place. நல்லா படித்தவன், He's a literate person. பேச்சில வல்லவனாக இருக்கிறான். He is a good person in speaking. ஆனால் ஜென்ம சுபாவம் மாறல. But his birth character did not change. அவன் முன் கோபியாய் இருந்தான். His character, where he was short tempered, has never changed. அப்ப மனுஷருக்கு கோபம் வரும். And then you need to know humans are usually also having this character where they become anger. ஜென்ம சுபாவத்தில் அது இருக்கின்றது. And that is there as a birth character. ஆனா அது மாறணும் என்றால் But if that has to be changed, தேவன் மாற்ற a வல்லவராய் God is capable of changing that. பாருங்க, 40 வருஷம் எகிப்தில் அவன் இருக்கிறான். And then we need to know Moses is in the land of Egypt for 40 years. ஆனா மாறணும் அந்த ஜென்ம சுபாவம் என்றா அவனை எகிப்தில் இருந்து வேறொரு தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். And if that character that he has since his birth has to be changed, God knows that he has to be taken out of Egypt to a different country. அவன் ராஜாவை போல வாழ்ந்தான். இப்போ ஆடை மேய்க்கிறவனாய் ஆண்டவர் மாற்றி விட்டார். He was living like a king in Egypt, but when he was brought into a different country, he was living like a shepherd who will take care of the sheep. 40 வருஷங்கள் ஆனது பாருங்க, அவன் ஜென்ம சுபாவம் மாற. And for 40 years that he has lived, his birth character has never changed. அவன் ஆடு மாட மேய்க்க பாருங்க, அவனின் ஜென்ம சுபாவம் மாறுகிறது. But after he started taking care of the sheep as a shepherd, when he was taking care of them, that's when the birth characteristics have changed in him. ஜென்ம சுபாவம் மாறத்தான் ஆண்டவர் பல லட்சம் மக்களை தலைவனாய் மாற்றுகிறார். And only when the character that he has from his birth has changed, that's when he was used as a leader for several lakhs of people. வெளியரங்கமாய் நாம் பரிசுத்தம், நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், வார்த்தைகளை தெரியும் என்று புகழ்ந்து பெருமை பாராட்டுகிறது எல்லாம் வேஸ்டாய் மாறுகிறது. And then everything that we portray as if we are worshiping the Lord, we are clean from the outer appearance, we always speak good words about the Lord, everything is of no use. ஒழுங்கு கெட்ட வாழ்க்கை அது. Then you are living a life which is so undisciplined. இப்போ ஸ்திரியானவள் உண்மையை சொன்னால் அங்கு மாற்றம் உண்டாகிறது. If that woman says the truth in that place, there will be a change in her. தேவனின் வார்த்தை வரும்போது நாம் விழுந்து மனம் திரும்ப வேண்டும். And when the God's word comes to us, we need to confess and repent for our sins. அங்கே ஸ்திரியை கொண்டு அந்த பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். And then God brought a big revival in that place through that woman to that city. நீ மனம் திரும்பத்தான் தேவன் உன்னை பயன்படுத்துவார். And God will only use you so that you will be repented. நீ மனம் திரும்பத்தான் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுவார். And God will change you so that you can repent and change your heart to the Lord. ஆண்டவர் மாற்றுகிறவர். And the God is the one who changes. பெருமை பேச்சு நம்மை விட்டு விலகட்டும். We should keep all the prideful words from us, வீணான சிந்தைகள் நம்மை விட்டு விலகட்டும். and every useless thoughts that is in us, we need to keep it away from us. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மை விட்டு விலகட்டும். And everything that the God does not like in us has to be kept away. அப்போ பரலோக ராஜ்யம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கு. And then the kingdom of heaven is being prepared for us. மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியங்கள் நம்மை விட்டு விலகட்டும். And we need to keep all the things where we blame people, where we pinpoint their weaknesses. We need to keep that character away from us. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கவும். And we need to search ourselves. பாருங்க, மூன்றாவது காரியத்தில் And the third thing, யோவான் 8வது அதிகாரம். let's turn our Bibles to John chapter 8. இப்போ பாவத்தில் கிடந்த ஸ்திரியை ஜனங்கள் பிடித்து விட்டார்கள். And there we see a woman who has been sinning, and the people have caught her red-handed. வேத பாரகரும் பரிசேயரும் அவளை பிடித்து விட்டார்கள். And the people, the Pharisees and the temple
head people have caught her red-handed. பாருங்க, ஆண்டவரிடத்தில் அந்த ஸ்திரியை கொண்டு வருகிறார். And then these people are bringing that woman to the Lord Jesus. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். And then they say about this woman to the Lord, "Oh Lord, this woman has been caught red-handed as she was sinning with adultery." இந்த ஸ்திரீ பாவம் செய்தார். And there we see this woman has made the sin. இந்த ஸ்திரியை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணுகிறார், இவரை எப்படி குறை கண்டுபிடிக்கலாம் என்று திட்டத்தோடும் பேசுகிறார். And they are, the people there are also making things in such a way that how they can find that she also admits that she has sinned, and God is doing that in that place. இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் கட்டளை சொல்லுகிறது என்றும் அவருக்கு விவரித்து சொல்லுகிறார். And these people are also explaining to the Lord Jesus there that this kind of women has to be stoned and thrown away. அவரை சோதிக்கும்படியாக இப்படி செய்கிறார். And these people are telling these words so that they wanted to test the Lord in that place. 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. Let's read verse 6 from chapter 8. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். And they said to test him, that they might have some charge to bring against him. Jesus bent down and wrote his finger on the ground. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். Jesus bent down and wrote with his finger on the ground. இப்ப நம்ம ஆட்கள் என்ன எழுதினாரு என்று கேட்கிற கேள்வியை பாருங்க. And then these people who are amongst us, they might ask this question, what is he searching in that place? இந்த வேத வசனம் நம்மை குறித்து மனம் திரும்பத்தக்கதாக பேசிக் கொண்டிருக்கும் போது எங்கள் சிந்தை அவர் என்ன எழுதினார் என்று கேள்வி கேட்கும். When God's word is being preached, we might have a question, what is he searching in the ground? அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில், and as they were keep on asking him about what he's doing, அவர் நிமிர்ந்து பார்த்தார். and then he stood up. உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, and then he says, let him who is without sin among you be the first to throw the stone at her. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். And once more he bent down and started writing on the ground. பாருங்க, ஸ்திரியை அங்கு பாவம் செய்துட்டாள் என்று சொல்லுகிற கூட்டமும் பாவத்தை செய்து கொண்டு நடித்துக் கொண்டு அங்கு முன்னிக்கிறார்கள். And here we see a group of people who caught a woman and told her that she is sinning, and there are also the same people who are sinning and portraying as if they have not sinned. தேவன் எங்கு தொடணுமோ அங்கு தொடுகிறார். The God knows where to touch, and he will touch in that place. அவர் கேட்ட கேள்வி அவர்கள் மனச்சாட்சியை கடிந்து கொள்ளப்படத்தக்கதாக ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டு விட்டார். And then there we need to know, God asked them a question. That question made them realize, and which made them also feel guilty because they were also not clean in them. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவருவாய் போய்விட்டார்கள். And then every person in that place, starting from young children to the old people, everyone walked away from that place. பாருங்க, பாவம் செய்த கூட்டம் வந்து பாவத்தை சொல்லுகிறார்கள், மற்றவர்களும் பாவத்தை சொல்லுகிறார்கள். And there we see the people who have sinned are coming to that place and telling that others are sinning. பாருங்க, எல்லாரும் ஓடிவிட்டார். பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் எல்லாரும் பாவம் செய்த கூட்டம் அந்த இடத்திலே இருக்கவில்லை.
And there we see every person, even from the young child to the oldest person in that place, everyone went away because there they know that they have also sinned. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணவில்லை என்று பார்க்கிறார். And then Jesus stood up once again and said to her, where are the other women, because there's no one there in that place. எங்க எல்லாரும் என்று கேட்கிறார். And then he asked that woman, where are the others? ஒருவனாலும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். And then he also asked that woman, is there not a single person who are able to condemn you? அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே. And for that she says, no one, Lord. இயேசு அவளை நோக்கி, And then Jesus said to her, நானும் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. and then he also says, neither do I condemn you. நீ போ, You go, இனி பாவம் செய்யாதே என்றார். and from now on do not sin. ஆண்டவர் அங்கு கழுவுகிறார் பாருங்க. And then here we see God is cleansing that woman. பாவத்தை கழுவுகிறார், And then- மன்னிக்கிறார். And then we see God is cleansing that sin in that woman, and he is also forgiving her. இனி பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையாயிரு. And then he also wants her to not to sin anymore. ஒரு கூட்டம் வெளியரங்கமான பாவத்தை அங்கு சுட்டி காண்பிக்கிறது. There is one group which pinpoints the sin in an outwards way, காண்பிக்கிற கூட்டமோ பாவத்தில் இருக்கிறது. and the people who are pinpointing the sin about the sin in others, they are also sinning. அப்படி நாம் இராதபடி And we should not be like that. நாம் மனம் திரும்ப வேண்டும். And we need to change our hearts. ரகசிய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். We need to come out of all the sin that we do in the private. வெளியரங்கமான பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். And we need to also confess and come out of the sin, that we also do it in an outwards way. பாவியை மனம் திரும்ப பண்ணுகிறது தான் நம்முடைய தேவன். And our God is the one who makes the sinners to repent and to change their hearts. இனி பாவம் செய்யாதே. Do not sin anymore. தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நீ பாவம் செய்கிறவனாய் மாறுகிறாய். If you do not obey the God's word, and if you live your life, and if you sin, you will not be there at all. பாவத்தை மன்னிக்கிற தேவன். You need to know our God is a God who forgives us. அவர் எங்களை கழுவுகிற தேவன். He's a God who cleanses us. அந்த காரியத்தை அறிந்தும் நாம் பாவம் செய்வோம் என்றால் நித்திய ஜீவனுக்குள் கடந்து செல்ல முடியாது. And if we still know all of these truths, and if we don't follow all of that, then we will never be able to enter the kingdom of God. இந்த ஐரோப்பா தேசத்துல பாவம் தலை தூக்கி ஆடுகிறது. In this European continent, the sin is dominating in every place. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் தெரியாதபடி அலைந்து தெரிகிறார்கள். And these people in Europe, they do not even realize that the sin and the truth and the holiness as a different thing, and they are living their life without knowing the difference. பாவத்தை சுட்டி காண்பிக்கும் போது நாம் மனம் திரும்பினால் உனக்கு நல்லது. And when someone tells you about your sin, and if you repent for that sin, it will become a good thing for you. சாட்டு போக்கு சொன்னா தேவன் கை விட்டு விடுவார். But if you give lame excuses, then God will leave you. அவன் பிசாசு அவனை நல்லாய் தெரியும். And the Satan knows very clearly. உங்களை நல்லாய் தெரியும் அவனுக்கு. He knows you very clearly. எந்த மனுஷன் எந்த வீக்கில இருக்கிறானோ அதை சூட்டி காண்பித்து அதை இன்னும் செய்யத்தக்கதாக அவன் சிந்தையில் போராடுவான். And then the Satan will fight in your thoughts, in your mind, because he knows in which place you are weak, and he will make you, convince you to do that sin so that he can trap you into it. தேவனின் வார்த்தையை மறக்க பண்ணுகிறவன். He will make you forget the God's word. பாவத்தை இன்னும் ஊட்டி விடுகிறவன் அவன். And he will feed you more sin to you. அங்க பாவத்தை ஊட்டி விட்டுட்டு தேவ சமூகத்துக்கு போய் அங்கு குற்றம் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். And then
because you have been fed with sin, and with that sin you go to the presence of the Lord, and there you start pinpointing others about their sin. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் And that's what it says in Revelations chapter 12 10வது வசனம். and the verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்படுவான், தள்ளப்பட்டு போனான். And I heard a loud voice in heaven saying, now the salvation and the power and the kingdom of our God and the authority of his Christ have come. For the accusers of our brothers have been thrown down, who accuses them day and night before our God. பாருங்க, அவன் குற்றம் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். There we see he has been seen as an accuser. அங்கு சொல்லிக்கொண்டே அந்த காரியத்திலே உங்களை கெடுக்கத்தக்கதாக செயல்படுகிறான். And then there he will do things in such a way that he will keep on accusing you. ஆனால் தேவனின் வருகையிலே அவன் தள்ளப்படுவான். But you need to know, on the day when the Lord comes, he will be thrown out. யோபு பக்தனை குறித்து அவன் சாட்டு போக்கு குறை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து காரியத்தை செய்தான் அல்லவா? And is he not the same Satan who found the things about Job, and he was trying to pull down Job from his place? அப்படி குறை சொல்லுகிறவன் அவன். And the Satan is such a person who always accuses us. குற்றம் சுமத்துகிறவன் அவன். He is the one who will always put all the blames on us. தேவ சமூகத்தில் நின்று போய் குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிற பிசாசானவன் இயேசுவின் வருகையிலே பிசாசு தள்ளப்படுவான். And the Satan who goes to the presence of the Lord and accuses everyone in that place, you need to know that when the Lord comes, this person who accuses the Satan will be thrown out. இனி பாவம் செய்யாதே. You do not sin anymore. சில பேருக்கு பாவம் அது பழக்கமாய் போய்விட்டது. For some people, sin has become a habit. தேவ வார்த்தையை தெரிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் நடத்துகிறவர்கள் பாவத்தில் பழக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். And today there are people who says that we have been speaking the God's word, we have been doing things accordingly to the God's word. They are also have fallen into this habit of sinning. அவர்களும் பாவத்தில் விழுந்து மற்றவர்களையும் அந்த பாவத்திலே நடத்துகிற அந்த ஸ்பிரிட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். And today these people who have fallen in that sin, and they are also making others to fall into that sin. பாருங்க, பாவம் செய்தா கடிந்து கொள்ளணும். Sorry. If someone makes a sin, you need to warn them. ஆனா வெளியரங்கமா அல்ல, அவரை அழைத்து கடிந்து கொள்ளணும். It's not that you warn them in a public place, but you need to call them privately and warn them about their sin. மனம் திரும்ப வேண்டும். And he should repent. பாருங்க, ஸ்டார்ட்ல மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ல அப்படியே பயங்கரமாய் சொல்லிவிடுவேன். And in the beginning of the ministry, people will tell it in a very fearful way. அப்படியே டைரக்ட்லியா சொல்லிடுவேன். And I have told things in a straightforward way. ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர். Because God is the one who reveals things. ஆண்டவர் காரியங்களை சுட்டி காண்பிக்கிறவர். God is the one who will pinpoint about the things. அப்ப சொல்ல நமக்கு எதிராக எழும்புவார்கள். And as we tell them about those things, the people will start rising up against us. அன்னென்று சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும் என்று நமக்கு எதிராக எழும்பி கிருகைகளை செய்வார்கள்.
And these people, they will rise up against us, and they will tell us how they could tell this and what are the reasons that they want to tell about this. ஆனா மனம் திரும்ப அவர்களுக்கு மனசில் But they will not have the heart to change that. நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஆசை. ஆனா மனம் திரும்பாவிட்டால் அந்த நித்திய ஜீவனை இழந்து போவோம் என்று தெரியாத அந்த குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். Because they know that for them to inherit the kingdom of God, they need to change their heart and repent. But they also are in a place where they cannot repent because they are blinded by the things that are around them. தேவனின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் அடுத்த ஸ்டெப் பாவம். And if we do not obey to the God's commandments, the very next step that will happen to you is the sin. அங்கு பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. And then that sin will bring death to that place. ஆவிக்குரிய மரணம் கொண்டு வரப்படுகிறது. And you need to know the death of the spiritual life, which is in the spirit, is a blessing and is a good thing. தேவனின் அந்த கனெக்ஷனில் இருந்து தூண்டிக்கப்படுகிறது. And then you need to know you are being disconnected from the connection which you have with the Lord. நீ எந்த வார்த்தை அறிந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. Even if you know any word that is from the Lord, those words cannot save you. தேவ சமூகத்தில் நீ அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது தேவன் அங்கு விடுதலையாக்குகிறவர். But only when you repent, when you confess, and when you change your heart in the presence of the Lord, that's when you will receive that forgiveness from the Lord. அங்கு தேவனின் வார்த்தையை கீழ்ப்படியாவிட்டால் அடுத்த ஸ்டெப் பாவம். பாவம் வியாதிகளை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. And the first thing, if you are not obeying to the God's word and God's command, the next step that will happen is the sin. And the next step after the sin is where you get sick and you get all the weaknesses. அந்த பாவம் வியாதிகளை கொண்டு வரும்போது தேவனிடத்தில் நீ மனம் திரும்பினால் சுகம் உண்டு. And if that sicknesses have been come to you because of the sin that you have made, then it is time for you to repent, and then the Lord will heal you from all those sicknesses. உடனே எழுந்து நட என்று சொல்லும்போது அற்புதம் நடந்தே ஆகும். And if God tells that you have to rise up and walk now, you will surely, there will be a miracle in that place. அங்கு அற்புதம் நடக்கும். There will be a miracle. ஆசீர்வாதம் உண்டாகும். And then there will be a blessing. பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார். And then you will become a blessing to several people. தேவனிடத்தில் வந்தால் உன்னை புதிய பாத்திரமாய் And மாற்றுவார். when you come to the Lord, He will make you to a new vessel. யாரிடத்தில் இந்த காரியத்தை சொல்வோம் என்று திகைத்தாய் ஆயானால் தேவ சமூகத்தில் நீ மன்றியிட்டு அங்கு தேவ சமூகத்தில் அறிக்கையிடு. அப்போ நீ சுகமாக்கப்படுவாய், குணமாக்கப்படுவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். If you are in a state, to whom should I tell about these things? Then you need to know you have to come to the presence of the Lord, tell to Him about all of those things, confess your mistakes, and then God will forgive you and He will heal you. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். And it says, instead of trusting the people, it is better to trust the Lord. பாருங்க, யோசேப்பு மனிதர்களை நம்பினான் ஒரு காலத்துல. And there we also see Joseph was once trusting the human beings. ஆனால் தேவன் ஒரு நாள்ல ராஜாவுக்கு அடுத்தவனாய் மாற்றின தேவனாய் இருக்கிறார். But our God is a God who can change you in a way that one day you'd be in the jail, then the next day you would become the next person as the king, as the king's next person. அப்படி உயர்த்துவார். And our God will lift us in such a way. நம்மில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. And it is always in us. நம்மில் தான் அடங்கி இருக்கிறது. நம்மில் தான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, விடுதலை அடங்கி இருக்கிறது, பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. You need to know that it is within us that everything is, where be it the freedom, be it the blessing, be it anything that it is within us. இயேசு கண்டறிந்து விடுதலை ஆக்குறார். And God will look at it and heal it.
தேவன் அற்புதங்களை இந்த நாட்களிலும் செய்து கொண்டிருக்கிறார். And our God is doing a miracle even in these days. இந்த நாளிலே நாம் என்ன சிறு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்து இருந்தோம் என்றால் நாம் இந்த இடத்துல மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். And today, if we are in a state, even if there is a small thing which the Lord does not like in our life, and if we are doing it still, today is the day where you have to confess it to the Lord and repent about it. நித்திய ஜீவனை அடையணும் என்றால் இந்த காரியத்தில் நாம் மனம் திரும்பி ஆக வேண்டும். If you want to inherit the eternal life, you have to repent, you have to confess and repent on those things. ஆண்டவர் சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு அந்த காரியத்தில் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் இரக்கமுள்ளவர். And when you come to the Lord and tell that I will not sin this sin again, and if you confess it, God is so gracious that He will forgive you and He will help you to get that eternal life. யாவரும் எழுந்தவண்ணம். I request everyone to rise up. தேவன் நல்லவர். Our God is a good God. தேவனை நோக்கி நாம் பார்க்கிற ஜனக்கூட்டமாக இருக்கிறோம். We need to be like the people who always looks at the Lord. ஜனத்தை அல்ல, Not the people, டாக்டரை அல்ல, not the doctor. ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்க்கிற கூட்டமாக இருக்கிறோம். But we need to be like the people who always look at the Lord our God. எந்த காரியமாக இருந்தாலும் Whatever be the thing it is, அதை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட we need to be seen like the people who learn from it. இல்லாட்டி மாற்றம் வராது. And then if we don't do it, there will not be any change. அதுக்கு மாற்றத்தை தேவன் தான் கொண்டு வரும். And it is only the God who can bring a change in you. தேவன் எங்கு தொடணும் அங்கு தொடுவார். He will know where to touch you to heal you. எதை காண்பிக்கணும் அதை காண்பிப்பார். And He knows what to show you so that you can see it. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரோடு பேசுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆண்டவரே, ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில், அந்த ஆசீர்வாத மாற்றம் என் வாழ்க்கையில் வரணும் என்றா ஆண்டவரே என்னை மன்னியும், என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் வழியை உண்டாக்குகிறோம். எல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிற தேவன் நம்புவோம், அவரையே நம்புவோம். ஆபிரகாம் எப்படி தேவனை நம்பினானோ அப்படி ஆண்டவரை உம்மை நம்புவேன். ஈசாக்கு ஆண்டவரை எப்படி நம்பினானோ அப்படி ஆண்டவரை உம்மை நம்புவேன். யாக்கோபு எப்படி ஆண்டவரை நம்பினானோ அப்படி ஆண்டவரை உம்மை நம்புவேன். நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் ஆண்டவரே. நன்றிவே அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரோடு அப்படியே பேசுங்க, பேசுங்க தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பாவம் செய்து இப்படி ஆயிட்டே ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகி போனேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஐயா. இது மாறணுமே, மாறணுமே, இந்த காரியத்தில் மாறணுமே ஆண்டவரே. என்னை மன்னிப்பீராக, என்னை மன்னிப்பீராக. ஜென்ம சுவாபம் மாறணுமே ஆண்டவரே. பேச்சில மாறணுமே, பார்வையில மாறணுமே. மற்றவர்களை தைரியமாய் குற்றம் சாட்டுகிறேனே, பாவம் செய்துவிட்டு குற்றம் சாட்டுகிறேனே ஆண்டவரே. அதிலிருந்து மன்னியும் ஆண்டவரே. முன் கோவியாய் இருக்கிறேனே ஆண்டவரே. கோபம் அது ஆண்டவரே அடிக்கடி வருகிறதே ஆண்டவரே. என்னை மன்னியும் ஆண்டவரே. கோபம் வந்தால் பேசுகிறது எனக்கு என்னென்று தெரியாமல் இருக்கிறது ஆண்டவரே. அதிலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பார்வை சரியில்லை அப்பா, என் சிந்தை சரியில்லை அப்பா, என் பேச்சு சரியில்லை அப்பா, என் செயல்கள் சரியில்லை ஆண்டவரே. அதிலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரிடத்தில். அவர் உலாவுகிறவராய் இந்த மத்தியில் இருக்கிறார். Oh, thank you, Holy Spirit of the Lord. Thank you. உள்ளத்துக்கு அதை சொல்லலாம்.
பெரிசாய் சொல்ல தேவையில்லை. உள்ளத்துக்குள் சொல்லுகிறதை ஆண்டவர் உன்னித்து கவனிப்பார். அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார், கேட்கிற தேவனாயிருக்கிறார். மற்றவர்களுக்கு தெரிய தேவையில்லை, ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். அந்த காரியம் மாறுதலால் முடியும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையாயிருக்கிற காரியங்கள் அகன்று போகு. சுகப்படுத்தப்படாதபடி இருக்கிற காரியங்கள் அது அகன்று போகு. ஒரு மாற்றம் வராதபடி தடையாய் செய்கிற காரியங்கள் அகன்று போகும். Thank you Holy Spirit of the mighty God. ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொடுவீராய், 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 தொடுவீராய். தேவ கரம் இறங்கட்டும். நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக, நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக, அந்த காரியத்திலே பங்குள்ளவர்களாய் மாறத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக, 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 மாற்றுவீராக. தகப்பனே, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ பேசும் தேவன், எங்கு தொடணுமோ அங்கு தொடுகிற தேவனாய் இருக்கிறார், தொடுகிற தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே, பரிசுத்த தேவனாய் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Holy Spirit of the mighty God. சந்ததி சந்ததியால் வருகிற பாவங்கள், சந்ததி சந்ததியால் வருகிற எல்லா வியாதிகளும், சந்ததி சந்ததியால் வருகிற வறட்சிகளும், சந்ததி சந்ததியால் வருகிற துக்கத்தின் காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இது நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. அது சந்ததி சந்ததியால் தொடரக்கூடாது, அது நிர்மூலமாகி போகட்டும், துண்டிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க தான் ஆளுகை செய்கிறோம், நீங்க தான் பலப்படுத்துகிறோம், நீங்க தான் சுத்திகரிக்கிறோம். யாருக்கு அற்புதம் வேணும், உங்கள் காரியங்களை நீங்க தான் உங்களுக்கு நன்றாய் தெரியும். எதில தவறி விட்டோம் என்று நீங்க தான் உங்களுக்கு தான் உங்களை நன்றாய் தெரியும். Thank you Holy Spirit of the mighty God. அறிக்கை இடுகிறதை கர்த்தர் விரும்புகிறார். வாயினால் அறிக்கை அதை விட்டு விடத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளும். உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்கள் சூழ்நிலை மாறணும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடணும். தேவனின் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாறணும், பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அதுதான் தேவனின் திட்டமாய் இருக்கிறது. இந்த இடத்தில் இருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதம் தொடரும் என்றார். நீங்க அற்புதத்தை காணணும் என்றார். கர்த்தரிடத்தில் மன்றாடுங்கள். கர்த்தாவே, யாக்கோபை போல ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன், ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன் என்று அவன் ராமுழுதிலும் போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் ஒரு வல்லம், ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன், இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, thank you Holy Spirit. துதியும் கனமும், துதியும் கனமும். எல்லாரும் சேர்ந்து பாருங்க. விசுவாசத்தோடு பாடுங்க. உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம்.
எல்லாரும் சத்தத்தோடு விசுவாசத்தோடு உங்க சத்தம் உயரட்டும். ஓ ஜீசஸ், உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் சொல்லுங்க. கனமும் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அது. உமக்கே தேவா உமக்கே துதியும் சொல்லுங்க சொல்லுங்க. கனமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் ஜீசஸ், உமக்கே தேவா உமக்கே சோதனை என்னில் வந்தபோதும் நீ காத்தீ வேதனை என்னில் வந்தபோது கிருபை தந்தீ சோதனை என்னில் வந்தபோது நீ காத்தீ வேதனை என்னில் வந்தபோதும் கிருபை தந்தீ மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் கரங்களை அசைத்து சொல்லுங்க. அசைத்து அசைத்து. உமக்கே Thank you, Holy Spirit of the mighty God. உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கண்ணீர் என்னில் வந்தபோதும் நீ துடைத்தீ அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். உம் கரங்களா என்னை ஆண்டவரே, அணைத்து அவர் அணைக்கிற தேவன் நம்மை. Thank you, Lord. Oh. கண்ணீர் என்னில் வந்தபோதும் நீ துடைத்தீ Jesus. உம் கரங்களா என்னை அணைத்து காத்து கொண்டீ அவருக்கு மகிமை. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் Oh, Jesus. உமக்கே அற்புதம் செய்யுங்க Daddy. தேவா அற்புதம் செய்யுங்க Daddy. இதை பாடிக்கொண்டிருக்கும் போது அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. சுகப்படுத்துங்க ஆண்டவரே. விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மர்ம மாற்றத்தை கொண்டாட கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவ சித்தம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். Thank you, Holy Spirit of the mighty God. ஆண்டவரை நோக்கி பாரு. ஆண்டவர் ஏதாவது செய்யும். ஒரு காரியத்தை அவர் பார்த்துக்கொள். ஆண்டவர் ஏதாச்சும் ஒன்று காரியத்தில் மாற்றம் வரணும். ஆண்டவரை நோக்கி பாரு. ஆண்டவர் அற்புதமான அதிசயமான பெரிய காரியங்களை செய்ய தேவ கரம் உங்கள் மேல் இறங்கி வரும். தேவ கரம் இறங்கி வரும். மகிமை கரம் இறங்கி வரும். அற்புதங்கள் அதிசயங்களை கர்த்தர் காண செய்வீர்கள். Thank you, Lord. விக்டர் பிரதருக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாளைக்கு காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்பதாக சபை ஜனம்தான் ஜெபிக்க வேண்டும். சபை ஜெபித்தால் ஒரு மாற்றம் வரும். அந்த கோட்டில் அற்புதம் செய்த கர்த்தர் இறங்கி வரணும் என்று எல்லாரும் அவருக்கு நேராக கைகளை விரைவாய் நீட்டி அந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே, விக்டர் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர் ஆளுகை செய்வீராக.
தேவ பிரசன்னம் இப்பொழுது இந்த சரத்தை நிரப்பட்டும். ஆவி ஆத்துமா சரம் முழுவதும் தேவனின் அக்கினியினால் மூடப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். தேவ சித்தம் நிறைவேறுவதாக. உன் துக்க நாட்கள் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் தேவ வல்லமை அந்த இடத்திலே காணப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேவனே, தேவனே, ஒரு மாற்றம் வருவதாக, தேவ மாற்றம் வருவதாக. தேவ ஆவியானவர் கிரியை செய்யட்டும். தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். எல்லாத்திலும் வழக்காடுகிறவர் உனக்கு முன்பாக செல்வாராக, செல்வாராக. தேவனே, இந்த சகோதரனுக்காக நீ யுத்தம் பண்ணத்தக்கதாக ஒரு சேனை இறங்கட்டும், சேனை இறங்கட்டும். In the name of Jesus, தடை விலகு. The mighty name of Jesus, தடை கொண்டு வருகிற பிசாசு வல்லமைகள், மெடிசின வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படு என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. உள்ளத்திலே காயம் உண்டு. அந்த காயத்தை தேவன் தான் மாற்ற முடியும். உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காயம் உண்டானது. அந்த காயத்தை தேவனே மாற்ற வல்லவராக இருக்கிறார், மாற்ற வல்லவராக இருக்கிறார். அற்புதம் செய்யும், அதிசயத்தை செய்யும். வழக்கம் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். தேவனே, நீ யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடு. ஆண்டவரை யோசிப்பை ஒரு நாளிலேயே அவனுக்கு அற்புதம் செய்யும். அந்த அற்புதம் இந்த சகோதரனுக்கு கிடைப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவுக்கு அடுத்தவனாய் மாற்றி அந்த அற்புதம் ஒரு நாளிலே கிடைத்தது. தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைவரா, தடைவரா. தேவனின் வல்லமை முழுமையா. Thank you, Holy Spirit of the mighty. தேவனே, பெரிய காரியத்தை செய். சாட்சியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா. அற்புதத்தை செய்கிறோம். தேவன் மாத்திரம்தான் ஒரு வழியை உண்டாக்குகிறவர். தேவன் மாத்திரம்தான். மறுபடியும் நான் சொல்கிறேன், மனுஷனை பார்த்தா ஒன்றுக்கும், தேவனை பார்த்தா ஒன்றுக்கும் உதவாத உன்னை எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார், கிரிகைகளை நடப்பிப்பார். தகப்பனே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, யோபுவை பிசாசு சோதித்தார். ஆனால் முடிவோ இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான வளம், இரட்டிப்பான மகிமை. அதே போல ஆண்டவரே, பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாப்பீர்களா. தேவ ஆவியானவர் கிரியை செய்வீர்களா. தேவ ஆவியானவர் பலத்த காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்யும், பிள்ளைகள் மத்தியிலும் செய்யும். தேவனின் சித்தம் மாத்திரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடப்பதா. எல்லாம் வாய்க்கட்டும். எல்லா காரியங்களும் ஆசீர்வாதங்களுக்காக இருக்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும் என்று நான் சொல்கிறேன். சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஒரு மாற்றம் வருவதாக இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவ சித்தம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருகிற வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி மறந்துடாதீர்கள். 15ஆம் தேதி 8 மணிக்கு, 15ஆம் தேதி 8 மணிக்கு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும். ஒரு மணித்தியாலம்தான் ஆண்டவர் நம்மோடு கற்றுத்தருகிற நேரமாய் இருக்கிறது. பலருக்கு இந்த காரியம் கிடைக்கவில்லை. ஆனாலும் நமக்கு இந்த கூட்டத்துக்கு தேவன் கிருபை பாராட்டினபடி நாம் பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளுங்கள். எப்படி சீசத்துவம், தேவன் எதை விரும்புகிறார் என்பதை போதிக்கப்படும், கேள்வி கேட்கப்படும். அதற்கு ஏற்ற காரியம். போன முறை சீசத்துவத்தை பற்றி நான் பேசினேன். அதை பற்றி சில கேள்விகளை கேட்பேன். அதற்கு ஏற்றபடியாய் நீங்கள் வாருங்கள். ஏதோ தான் ஒன்றி நாம் டைமை செலவழிக்காதபடி தேவனின் வார்த்தையில் நாம் பலங்கொள்ளுகிறவர்களாய் மாறணும். அதான் நோக்கம், அதான் தேவனின் திட்டமாய் இருக்கிறது. 15 ஃப்ரைடே 15ஆம் தேதி 8 மணிக்கு இன்று ஆரம்பிக்கப்படும். ஜபித்து விட்டு வாருங்கள். ஏதோ தானோ ஒன்று வராதபடி
ஜெபித்து விட்டு தாகத்தோடு பசி தாகத்தோடு வாருங்கள். கர்த்தர் கற்றுத் தருவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே வயது வசனங்களை எங்களுக்கு போதித்தீங்க, கற்றுத் தந்தீங்க. அதற்கேற்ற பாத்திரங்களாக எங்களை மாற்றி விட்டீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் எங்கு செல்கிறோம், எங்கு போகிறோம், பிள்ளைகள் எங்கு நடக்கிறார்களோ, எங்கு விளையாடுகிறார்கள், ஆண்டவரே அவர்களின் பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வியாதிகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த கிருமிகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த போராட்டங்களும் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த வாதையும் பிள்ளைகளை தொடாதபடி குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் தேவனால் அருளப்படுகிறதால் இருக்கிறபடியினால் ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாட்களை கழிக்க கர்த்தர் உதவி செய்யும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவங்களை